அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்ஷால்லா எல்லாருமே நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைலத்துல் கத்ர்ல வந்து சந்திச்சோம். இதோட செகண்ட் லைலத்துல் கத்ர்ல வந்து நம்ம சந்திக்கிறோம். சோ உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. சோ எப்பவுமே ஒரு துஆவோட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا تقبل منا إنك أنت السميع العليم. பொருள்: எங்கள் இறைவனே, இந்த சேவையை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள். நிச்சயமாக நீயே அனைத்தையும் செவியேற்பவன், அனைத்தையும் அறிந்தவன். இன்னைக்கான டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆண்ட பத்தி, அதாவது எறும்பை பத்தி பேச போறோம். எறும்பு கிட்ட இருந்து நம்ம படிப்பினை பெற்றுக்கொள்ள போறோம். அதுதான் இன்னைக்கான டாபிக். சுலைமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் வந்து சுலைமான் நபி வந்து அவருக்கு வந்து ஆற்றல் ஒண்ணு இருக்கு. அது என்ன ஆற்றல்னா, அனிமல்ஸ் கிட்ட வந்து பேசுற ஆற்றல் வந்து அல்லாஹ் வந்து அவருக்கு வந்து கொடுத்திருக்காரு. சோ அதனால ஒரு எறும்பு வந்து ஒரு வீட் வந்து சாப்பிட்டு இருக்கு. அப்ப வந்து சுலைமான் நபி வந்து அந்த எறும்பு கிட்ட வந்து கேட்டாரு, நீ வந்து ஒரு வருஷத்துக்கு நீ வந்து எவ்வளோ வீட் நீ வந்து சாப்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. சோ அப்ப வந்து அந்த எறும்பு வந்து சொல்லிச்சு, நான் வந்து ஒரு வருஷத்துக்கு நான் வந்து 2 வீட் சாப்பிடுவேன். அப்போ வந்து அந்த சுலைமான் நபி வந்து சொன்னாரு, நான் வந்து உனக்கு வந்து 2 வீட் இப்போ வந்து தரேன், அடுத்த வருஷம் நான் வரும்போது உனக்கு 2 வீட் தரேன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த வருஷம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராங்க. அந்த எறும்பை பார்த்து கேக்குறாங்க, நீ எப்பவுமே 2 வீட்டு தானே சாப்பிடுவ, ஏன் ஒரு வீட் மட்டும் சாப்பிட்டுருக்கேன்னு கேட்டபோது அந்த எறும்பு வந்து அழகா பதில் சொல்லிருக்கு, நான் வந்து அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சப்போ அல்லாஹ் என்ன மறக்க மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் வந்து ஒரு வீட்டை மட்டும் 2 வீட்டையுமே முழுசா சாப்பிட்டேன். அது மட்டும் இல்லாம நான் இப்போ என்னோட நம்பிக்கை வந்து உங்க மேல இருக்கு. ஸோ உங்க மேல இருக்கனால சப்போஸ் நீங்க என்ன மறந்துட்டீங்கன்னா, சப்போஸ் நீங்க வராம இருந்துட்டீங்கன்னா அதோட எனக்கு பசிக்கோல, அதனாலதான் நான் வந்து 2 வீட்டும் சாப்பிடாம ஒரு வீட்டை மட்டும் சாப்பிட்டு ஒரு வீட்டை மீதி வச்சிருந்தேன். ஸோ இந்த கதையில இருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அல்லாஹ் மேல மட்டும்தான் நம்பிக்கை வைக்கணும், மனுஷங்க மேல நம்பிக்கை வைக்க கூடாதுன்னு அந்த ஆண்ட் நம்மளுக்கு அழகா வந்து சொல்லியிருக்கு. ஸோ அடுத்த இரவுல உங்களை வந்து சந்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.